2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இங்கே இருக்கிற வாத்தியம் பாருங்க, கடவுள் ஒரு பெரிய பெரிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, பெரிய பெரிய ராஜரிகமான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் ஒரு பிளாட்ஃபார்மை போட்டிருக்கிறார். என்ன பாருங்க, எந்த ஒரு திட்டத்தையும், எந்த ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டையும், ஒரு பெரிய ஒரு தரிசனத்தையும், பெரிய ஒரு நிர்வாகத்தையும் இயக்குவதற்கு பைபிள் கொடுக்குற பிளாட்ஃபார்மை கவனிக்கணும். முதல்ல யார் ஒருவர் அந்த தடயத்தை மறக்கிறார்களோ அவங்க ட்ராவல் பண்ண முடியாது. தடம்தான் முக்கியம், தடம் பதித்து நடக்க வேண்டும். இப்போ கர்த்தரே இறங்கி வந்து நமக்கு ஒரு காரியம் செய்வார் என்று வசனம் சொல்லலை. கர்த்தர் செய்வதற்கான யுத்திகளை கொடுப்பார், புத்திகளை கொடுப்பார், நிதானத்தை கொடுப்பார், அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பார், ஆற்றல் அபிஷேகத்தை கொடுப்பார், விவேகத்தை கொடுப்பார். இதையெல்லாம் கொடுத்து நம்மை செயல்படுத்த வைப்பார் ஆண்டவர். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ வசனம் சொல்லுங்க, நான் வந்து உனக்கு ஒரு காரியம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. இப்போ வசனத்தை சேர்ந்தெல்லாம் படிங்க, நான் உனக்கு போதிப்பேன். அப்போ கர்த்தர் யார் என்றால் போதகர், அவர் போதிக்கிறவர். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ முதல் படியே போதனை தான். முதல் படி போதனை என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை, அதுக்காக தான் கர்த்தர் ஓய்வு நாளை நமக்கு நியமித்து கொடுத்தார். இன்றைக்கி ஓய்வு நாளில் சிலர் வெளியே இருப்பாங்க, வேலைக்கெல்லாம் போவாங்க. அந்த குடும்பங்களை நீங்கள் பாருங்கள், அந்த மக்களை பாருங்கள், அப்படி பித்து பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? அவங்களுக்கு சரியான டீச்சிங், சரியான போதனை அவங்களுக்கு இருக்காது. இன்றைக்கி போதனையை கேட்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய ஜனங்கள் இந்த கூடாரத்தை விட்டு வெளியே, உலகம் முழுவதும் தேவ பிள்ளைகள் இன்றைக்கி எங்கே இருப்பாங்கன்னா ஆலயத்தில் இருப்பாங்க. யார் ஒருவர் சரியான போதனைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு சரியான உயர்வு வரும், சரியான வெற்றி வரும், சரியான உச்சத்துக்கு அவர்கள் செல்ல ஆரம்பிப்பார்கள். இதுதான் போதனை செய்கிற வேலை. ஒரு மனிதனை உருமாற்றுவது, ஒரு மனிதனை ஆக்கப்பூர்வமான மனிதனாய் மாற்றுவது, ஒரு மனிதனை பாடி எனர்ஜெட்டிக்காக மாற்றுவது உணவு மட்டுமல்ல. இயேசு சொன்னார், அப்பத்தினால மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், போதனையினாலும் மனுஷன் பிழைப்பான். அப்போ வேர்டு ரொம்ப முக்கியம். வேர்டில் ஒரு கவர்ச்சி இருக்கிறது, வேர்டில் ஒரு பவர் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வேர்டில் ஒரு கவர்ச்சி இருக்கிறது, வேர்டில் ஒரு, நீங்கள் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், வேர்டில் ஒரு பவர் இருக்கிறது, வேர்டில் ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அப்போ அந்த பவர் உள்ள, கவர்ச்சி உள்ள, அந்த உயிர் உள்ள அந்த வார்த்தை உள்ளே போகும் பொழுது அந்த வார்த்தை நம்மை மறுரூபப்படுத்த ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் கொடுக்குற ஃபஸ்ட்டு முதல் அந்த படியே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ரெண்டாவது கர்த்தர் டைரக்ஷன் கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல போதிப்பார், அந்த போதனை நமக்கு என்ன செய்யுமா? டைரக்ஷனை கொடுக்கலாம். திரும்ப சொல்லுங்களேன், திரும்ப சொல்லுங்களேன். டைரக்ஷனை கொடுக்கும். இப்போ போதனை என்ன செய்யும்? போதனை கேட்க 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 ஒரு மனுஷனுடைய மைண்டு ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும், கண்ணாடி போல மாறிக்கிட்டே இருக்கும். அவனுக்கே தெரியாமல் அவனுடைய மைண்டில் ஒரு டார்ச் வெளிச்சம் தெரியும். அவனை கர்த்தர் அந்த வசனத்தை வச்சு கரெக்டாக அவனை டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். தவறான போதனை கேட்டால் தவறாக நம்ம திசை மாறி போய்கொண்டு இருப்போம், சரியான போதனையை கேட்டால் சரியான விதத்தில் போய்கொண்டு இருப்போம். பைபிள் 32ஆம் சங்கீதத்தில், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி, கண்ணா தாறுமாறான வழி அல்ல, நீ நடக்க வேண்டிய வழி, நீ நடக்க வேண்டிய வழி, உன்னுடைய தரிசனத்துக்கு ஏற்ற வழி, உன் குடும்பத்துக்கு ஏற்ற வழி, உன் திட்டத்துக்கு ஏற்ற வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் யார் தெரியுமா? வழிகாட்டுகிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த முகாமை எப்படி சக்ஸஸாக நம்ம முடிக்க போகிறோன்னு சொல்லி நமக்கு போதனையின் மூலமாய் கர்த்தர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார், வழிகாட்டுவார். கையை உயர்த்தி நீங்கள் உடனே ஆமேன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஒரு ஆலோசனையும் சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நம்ம கர்த்தர்ட்ட இருக்கிற அற்புதமான 3 தடங்களை சொல்லுங்க பார்க்கலாம். போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், ஆலோசனையும் கொடுப்பார். இந்த ஐயா மாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். போதிப்பார், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், ஆலோசனையும் சொல்லுவார். கையை தட்டி இந்த அற்புதமான கடவுள் வாழ்க, இயேசு வாழ்க என்று சொல்லி சோத்திரம் சொல்லுங்க வாய்களை திறந்து. இவர்தான் நம்முடைய கர்த்தர். ஆமேன். இப்போ சில சோம்பேறிகளும் முட்டாள்களும் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஒன்று சோம்பேறி,
இன்னும் ஒன்று முட்டாள். என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு எல்லாம் கர்த்தர் செய்வார் என்பது அல்ல. ஜெபம் என்பது ஒரு ரகம், அவ்வளோதான். வெறும் புளியை வச்சு குழம்பு வச்சிட முடியுமா? வெறும் மிளகாத்தூளை வச்சு குழம்பு வச்சிட முடியுமா? அப்படின்னா முடியாது. எல்லாம் உள்ளே வரணும். ப்ரேயர் என்பது ஒரு பகுதி, போதனை அதை விட முக்கியமான பகுதி. ஆமேன்னு சொல்லுங்களேன். போதனை ரொம்ப முக்கியம், வேத போதனை. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 20:18, நீதிமொழிகள் 24:6 நமக்கு என்ன சொல்லுகிற? சீக்கிரம் வசந்த படிக்கலாம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து, திரும்ப எல்லாம் சொல்லுங்களேன், ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். அப்போ மைண்டு, எண்ணம் என்பது என்ன? மைண்டு. எல்லாம் மைண்டு சொல்லுங்களேன். மைண்டு முக்கியம். ஒரு மனுஷன் தோத்து போவதும் வெற்றி பெறுவதும் அவனுடைய மைண்டில் இருக்குது, அவன் சிந்தனையில் இருக்குது. நேற்று ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு ஜெபிக்க போனோம். அங்கே போனால் அந்த பாஸ்டர் அம்மாவுக்கு கேன்சர். 6 மாதம் டாக்டர் டைம் கொடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து நான் போனேன். நீ உனக்கு கேன்சர்னு சொன்னது யாருன்னு நான் கேட்டேன். டாக்டர் சொன்னார். 6 மாதத்தில் மறிச்சு போவாங்கன்னு சொன்னது யாருன்னு டாக்டர் சொன்னார். டாக்டர் சொன்னார் 6 மாதத்தில் மறிச்சிடுவேன்னு சொல்லி. டாக்டர் தான் சொன்னார் உனக்கு கேன்சர்னு. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரன், இந்த வார்த்தையை கேளு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரே பரிகாரியாகிய கர்த்தர், ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னிலேருந்து 40 வருஷம் நீ எக்ஸ்ட்ரா உயிர் வாழ போகிறாய். இப்போ நான் உனக்கு ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த பாஸ்டர், என் கூட வந்த பாஸ்டர் ஜீவாவும், என் கூட யார் வந்தா? தம்பி வந்தான். வந்து நின்று அப்படியே சேர்ந்து அந்த கேன்சர் மண்டையில் கையை வச்சு நல்லா டகன்னு ஆவியில் நிரம்பி ஜெபிச்சான். அந்த கேன்சர் பாடி துள்ளி குதிச்சு ஆவியில் நிரம்பி அந்த மரண கட்டுகளை ஒட்டச்சி ஜெபிச்ச உடனே அவங்க சொன்னாங்க, இப்போ நான் அவங்க சொல்கிறாங்க, அந்த பாஸ்டரம்மா, இப்போ நான் சொல்லுகிறேன், 40 வருடம் இன்றும் நான் உயிரோடு வாழுவேன். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். டாக்டர் பாடியை செக் பண்ணி நம்ம நிலைமையை சொல்கிறான். நம்ம பரம வைத்தியர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி. அப்போ மைண்ட் ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மைண்டில் செத்துருவோன்னு வரக்கூடாது, மைண்டில் தோத்துருவோன்னு வரக்கூடாது, மைண்டில் நான் பலவீனமான ஆள் வரக்கூடாது, மைண்டில் என்னால் சாதிக்க முடியாதுன்னு வரக்கூடாது, மைண்டில் இது முடியாது என்று சொல்லக்கூடாது. டாக்டர் பெர்னாஷா யாரோ ஒருத்தர் தத்துவம் சொல்கிறாங்க, முடியாது என்று முட்டாள் தான் சொல்லுவானா. எல்லாம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது என்று முட்டாள் தான் சொல்லுவான். நீங்க சொல்லு, கர்த்தர் சொல்றாரு, ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், மைண்ட் ஸ்திரப்படும். மைண்ட் நல்லா தரமா வரணும் அப்படின்னா நல்ல ஆலோசனை நமக்கு தேவை. அப்ப ஆலோசனை பத்தி பைபிள் சொல்லுது, ஜெயம் உன் மைண்ட்ல இருக்குடா. உன் மைண்டை சரி பண்ண. மைண்டை உலகம் குழப்பம், வியாதி குழப்பம், சூழ்நிலை குழப்பம், சுற்றுச்சூழலை பார்த்தா குழப்பம். ஆனா நல்ல ஆலோசனை நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற, இந்த முகாம் ஜெயமா இருக்கும், குடும்பம் ஜெயமா இருக்கும். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். அதனால ஒரு யுத்தம் பண்ண போகணும், ஒரு காரியத்தை கையில் இருந்து நீ இறங்கணும் அப்படின்னா நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு. அடுத்த வசந்த படிங்க. 24:6 போடுங்க வேகமா. ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 24:6 படிங்களேன். யார் படிப்பா? நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, அநேகரால் ஜெயம் கிடைக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ஒரு காரியம் நமக்கு ஜெயமாய் வருவது ஆலோசனை ரொம்ப முக்கியம். முதல்ல ஆலோசனை கர்த்தர் யார் தான்? ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியுடைய பிள்ளைகள் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு நல்ல ஜெயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென். அப்போ ஆலோசனை என்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்க. தாவீது தன் ராஜாவாய் ஆன பிறகு அவன் செஞ்ச முதல் வேலை, சவுலுக்கும் தாவீதுக்கும் நீண்ட நாள் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அவன் ராஜாவாய் மாறின பிறகு அவன் செஞ்ச முதல் வேலை 1 நாளாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. நீங்க பைபிளை யாரும் திருப்ப வேண்டாம், என்ன மட்டும் பாருங்க. ஒருத்தர் ராஜாவாய் அங்கீகரிக்கப்பட்டுட்டான், ஆனா அவனுக்கு அரண்மனைக்கு போக முடியல, ராஜ அரண்மனைக்கு போக முடியல. சவுல் என்கின்றவன் அவன் தொந்தரவு பண்ணி மனுஷகத்தில் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவன் அந்த ராஜ்ய பாரத்துக்கு வந்த உடனே அவன் எடுத்த முதல் வேலை என்ன அப்படின்னு பைபிளை பார்த்தீங்கன்னா படிங்க. இசக்கார் புத்திரரில், அதாவது அந்த வசனம் இல்லை, 1 நாளாகமம் புஸ்தகம் 13 நான் சொன்னேன். 1 நாளாகமம் புஸ்தகம்
13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பார்த்தா அங்கே தான் அந்த வசனம் இருக்கும். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணினான். இங்கே பாருங்க, ஆலோசனை யாரோட பண்ணுற? முதல்ல கிளம்பி ஆலோசனை பண்ணினான். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் அவன் ஆலோசனை பண்ண ஆரம்பித்தான். ஆலோசனை. அப்போ ராஜ்யபாரத்துக்கு உட்கார்ந்த உடனே அவர் போட்ட முதல் மீட்டிங் என்ன மீட்டிங்கு தான்? ஆலோசனை மீட்டிங். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் ஏதாவது செய்யணும்னா ஃபஸ்ட்டு உட்காந்து என்ன செய்யணும்? ஆலோசனை பண்ணணும். ஒரு நல்ல குடும்பத்துக்கு அடையாளம், ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு அடையாளம் அங்கே ஒரு ஆலோசனை இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு சின்ன குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்க பெரியவங்க அப்பா அம்மா உட்காந்து, இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ண போகிறோம், ஒரு மாப்பிள்ளை வந்த உடனே எனக்கு பிடிச்சவொடனே ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டா இது நல்ல குடும்பம் அல்ல. அப்போ சரியோ தப்போ மனைவி மக்கள் பெரியவர்களோடு உட்கார்ந்து ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி இப்படி செய்யலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, எப்படி பண்ணலாம் அப்படி யோசிப்பது தான் சரியான நிர்வாகத்தின் அடையாளம். இதை பைபிளில் தாவீது தான் பெரிய ராஜா, அவர் எடுத்தார். சேர்ந்து படிங்க. 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆலோசனை பண்ணினார். ஏன்னா அவ்வளோ பெரிய அப்போது தாவீது முதல் முறையாக அப்போ தான் அந்த அரசாட்சியில் அமருவதற்கு முறைப்படி காலம் கனிந்து வருகிறது. அப்போது மறுபடியும் படிங்க. 1000 பேருக்கு தலைவர், 100 பேருக்கு தலைவர், சகல அதிபதி. அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பேர் அவங்க டீமில் இருந்தாங்கன்னா, நான் பைபிளில் சில விஷயத்த சொல்கிறேன். 3,37,100 பேர் இருந்தாங்க அந்த டீமில். எவ்வளோ பேர் இருந்தாங்களா? 3,37,100 பேர் இருந்தாங்க. யூதா புத்திரரில் 6,800 பேர், சிமியோன் புத்திரரில் 7,100, லேவி புத்திரரில் 4,600, பெஞ்சமின் புத்திரரில் 3,000, எப்ராஹிம் புத்திரரில் 20,800, மனாசே புத்திரரில் 18,000, இசக்கார் புத்திரரில் 200 பேர், செபுலோன் புத்திரரில் 50,000 பேர், நப்தலி புத்திரரில் 38,000 பேர், தான் அந்த கோத்திரம் புத்திரரில் 28,000 பேர், ஆசேர் புத்திரர் 40,000 பேர், ரூத்து காத்து மனாசே இந்த டீம் 3 சேர்ந்து 1,20,000 பேர். இவ்வளோ டீம் இருந்தாங்க. இப்போ நான் சொன்னதில் கம்மியான கோத்திரம் எது? கவனிக்கல. கம்மியான கோத்திரம் எதுன்னு கேட்டால் எல்லாம் 68,000, 7,100, 4,600, 300, 18,000, 50,000, 38,000, 40,000, கடைசியில் 3 கோத்திரம் சேர்ந்து 1,20,000 சொன்னேன். அதில் 200 பேர் கொண்ட குழு யாருன்னு கேட்டிங்கன்னா இசக்கார் புத்திரர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவ்வளவு பேரும் கூட்டி வச்சு ஆலோசனை பண்ணுறாரு. ஆலோசனை ஏன் பண்ணுறான்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன்னு சொன்னது யாரு? தாவீது. அப்புறம் அவர் பட்டு தடமுடன் வேலையை செய்ய வேண்டியதானே? ஏன் செய்யலை? கர்த்தர் என் மேய்ப்பராக இருந்தால் நீ ஒன்றையும் செய்யடான்னு சொல்ல மாட்டார், அவனுக்கு யோசனையை கொடுப்பார். தாவீது, உங்ககிட்ட 3,37,100 பேர் இருக்கிறான் தளபதிகள், எல்லாரையும் கூட்டி வச்சு இந்த ராஜ்யபாரத்தை எப்படி கொண்டுட்டு போகலான்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணு, அவனுக்கு ஒர்க்கை பிரித்து கொடு அப்படிங்கிற விஷயத்தை தாவீதுக்கு கர்த்தர் சொல்லி தாவீது இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சொப்பனத்தில் சொல்ல, அவராகவே செய்கிறார். அப்படின்னா அதான் கர்த்தருடைய யூகம், கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய அறிவு இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் ரொம்ப கம்மி நபர். எவ்வளோ பேர் தெரியுமா? 200 பேர் இருந்தது இசக்கார் புத்திரர்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தையை படிக்கலாம். 1 நாளாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வேகம் எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது டீம் ஜெயம் பெற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிகமான மக்களை விட 200 பேர் இருந்த அந்த கோத்திரத்தை எல்லாம் சேர்ந்து படிங்க. இசக்கார் புத்திரரில் 1 நாளாகும் புஸ்தகம் 12:32 எல்லாம் சேர்ந்து படிங்க. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலை செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர். எங்கே பாருங்க, இவங்க டீமில் தான் 200 பேர். 7,000 பேர் இருந்தால் 40,000 பேர் இருக்கிறான், 38,000 பேர் இருக்கான், 1,20,000 பேர் இருக்கலாம். ஆனால் 200 பேர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேர் இருந்தான்.
இப்போ தாவீது டீம் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம், சவுல் டீமு தோற்று போனதுக்கு என்ன காரணம்னா, தாவீதோடு இருந்த ஆட்களில் இசக்கார் புத்திரர்கள் காலங்களுக்கு சமயத்துக்கேற்ப அந்தந்த காலங்களுக்கு, இது இப்போ இது மழை காலம், இது வெயில் காலம், இது குளிர் காலம், இது ஆபத்தான காலம், இது எங்கள் காலம் உங்கள் காலம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பல காலங்கள் இருக்குது. இந்த காலம் சரியில்லாத காலம் அப்படின்னு காலங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் 200 பேர் இருந்தார்கள். அப்போ நம்ம குடும்பத்தில் கூட இங்கே போகாதீங்க, இங்கே பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படி சொல்லுவதற்கு நமக்கு ஒரு ஆலோசகர் இருந்தால் நம்மளாம் கொடுத்து வச்சவங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்மளாம் கொடுத்து வச்சவங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்மளை கொட்டுவதற்கு, நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு, இதை பண்ணு, 10 ஆண்டுக்கு அப்புறம் நீ எப்படி இருப்பன்னு நமக்கு யார் ஆலோசனை சொல்ல முடியும் தெரியுமா? நம்மை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்னு யார் சொல்ல முடியும் தெரியுமா? நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்க தான் சொல்ல முடியும். தாவீதை உண்மையாக நேசித்த அந்த இசக்கார் புத்திரரில் 200 பேர் என்ன செஞ்சாங்களாம்? அந்த வரி எப்படிங்க? காலங்களுக்கு தகுந்த ஆலோசனை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் திரும்ப சொல்லுங்க. தகுந்த ஆலோசனை. எல்லாம் இந்த வார்த்தை சொல்லுங்க, தகுந்த ஆலோசனை. எல்லாம் சொல்லுங்களேன், தகுந்த ஆலோசனை. யார் தகுந்த ஆலோசனை நமக்கு சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம ராஜ்யபாரத்தை விரும்புகிறவர்கள் தான். யார் தகுந்த ஆலோசனை சொல்ல முடியும் அப்படின்னா, நாம் வெற்றியாளர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும்தான் அந்த தகுந்த ஆலோசனையை சொல்ல முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், சாப்பாடு ருசியாக இருக்கும், ஹோட்டலில் சாப்பிடாதீங்க உடம்பு கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டு சாப்பாடு ருசியாக இல்லாவிட்டாலும் இந்த சாப்பாடு நம்ம உடலுக்கு கேடு அல்ல. ருசியாக இருக்க சாப்பாடு உடலுக்கு கேடு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் நமக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க நம்முடைய உடலை மிகவும் நேசிக்கிறவர்கள், நம்முடைய உயிரை நேசிக்கிறவர்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது எல்லாம் சேர்ந்து படிங்க. காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும், இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரரும். ஒன்று ஆலோசனை மட்டுமல்ல, சொன்னதை செய்கிறவர்கள், வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள். ஒரு குடும்பம் 2 தண்டவாளம் மாதிரி, ஒன்று ஆலோசனை கொடுக்குறவங்களும் இருக்கணும், அதை செய்கிறவங்களும் இருக்கணும். ஒரு சபை 2 தண்டவாளம் மாதிரி, ஆலோசனை கொடுக்குறவங்களும் இருக்கணும், செய்கிறவங்களும் இருக்கணும். பைபிளில் பாருங்கள், தாவீது டீம் ஜெயம் பெற்றதற்கு ஆலோசனையும் கொடுத்தார்கள். கடைசி வரியை படிங்க. இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்து வாக்குக்கு செவியும் கொடுத்தார். வெறும் யோசனையே சொல்லிக்கிட்டு தான் செய்கிறது யார்? எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதை டைரக்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னா, ஆலோசனையும் தேவை, ஆலோசனையை செயல்படுத்துகிறவர்களும் தேவை. தாவீதோடு இந்த டீம் இருந்தபடியினாலே அது ஜெயம் பெற்றது. எனக்கு தெரியும், நம்முடைய சீர்காழி இயேசுவாழ்க ஐபிஎஸ் சபையில் ஆலோசனையும் கொடுக்கிற ஆட்கள் உண்டு, அதே போல் செய்து முடிக்கிற ஆட்களும் உண்டு. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வாக்குக்கு செவி கொடுத்த இவர்கள், எல்லாம் படிங்க, அப்படி தான் போட்டிருக்கு. இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்கள் எல்லா சகோதரருமே. உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த பாஸ்டர்மாவுடைய வாக்குக்கு செவி கொடுத்த இந்த சகோதர சகோதரிகள் தான் நடத்தினார்கள், நாளைக்கும் நடத்தி முடிக்க போகிறார்கள். கையை நல்லா தட்டி ஒரு அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வேலைகளை நம்ம செஞ்சு முடிக்க ஆரம்பித்தோம். இவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சு நம்ம முடிக்க ஆரம்பித்தோம். இந்த டீமை வந்தவங்களுக்கு இப்போ தாவீது கூப்பிட்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னோட கோஆப்ரேட் பண்ண வாங்கன்னு கூப்பிட்றாரு. உடனே கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேலே இறங்குது. அந்த படிக்க 1 நாளாகும் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எல்லாம் சேர்ந்து படிங்க. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமசாவின் மேல், அவன் பேர் என்ன பேர்? அமசாவின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே நாங்கள் உம்முடையவர்கள், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நாங்கள் உம்முடையவர்கள், எல்லாம் சொல்லுங்களேன். இப்போ நீங்களாம் சொல்லுங்க, என்ன பார்த்து, பாஸ்டர் நாங்கள் உம்முடையவர்கள், ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனே சொல்கிறாங்க, நாங்கள் உம்முடையவர்கள். ஈசாயின் குமாரனே
உமது பட்சமாயிருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். உமக்கு சமாதானம், சமாதானம். உனக்கு மட்டும் சமாதானம் இல்லை, உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல, இந்த கூட்டத்தில் உதவி செய்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். இது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை அமாசாவின் மேல் இறங்கினது. இந்த தேவ ராஜ்யத்தில் நீ நிற்கிறாய் தாவீதே, உம்மோடு நாங்களும் நிற்போம், உனக்கும் சமாதானம், இந்த கூட்டத்துக்கு உதவி செய்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம். நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி நான் கடைசியாக முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் ஆலோசனை, அடுத்தது செயல். ஆமென் சொல்லுங்களேன். எது பிதாவின் இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும் தெரியுமா? நான் உங்களுக்கு சில டிப்ஸை தான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஆலோசனை, ஜெயம் எங்கேருந்து வரும்? 7ஆம் வசனத்தை படிங்க. 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும், எல்லாம் சேர்ந்து படிங்க. எங்கே பாருங்க, இதான் கனெக்ட் பண்ணுறார் ஜீசஸ். இதுக்கு இப்போ தான் கனெக்ட். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ 1000 முறை ஐ லவ் யூன்னு சொன்னாலும் அது லவ் இல்லை. 1000 முறை ஐ லவ் யூ சொன்னாலும் அது என்ன இல்லை, அது லவ் இல்லை. நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா அப்படி சொன்னாலும் அது நேசம் அல்ல. நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு இருதயத்தை பொழந்து பார்த்தா தெரியும், அதுவும் உண்மை அல்ல. அப்போ எது உண்மை? அப்போ ஜீசஸ் ஒரு விஷயம் சொன்னார், ஒரு மரத்தை எதனால் அறியலாம் அப்படி என்றால் அதனுடைய கனியினால் அறியலாம். இதான் இப்போ பைபிளில் கேள்வியும் பதிலும் இருக்குது. பைபிளை நல்லா படிக்கிறவனுக்கு தடுமாற்றமே இல்லை, குழப்பமே இல்லை, எல்லாம் கிளியராக இருக்கும். இப்போது நான் ஜீசஸை ரொம்ப நேசிக்கிறேன், நான் அந்த சபையை ரொம்ப நேசிக்கிறேன், ஐயோ அங்கே ஐயாவுக்கு ஒன்றுனா நான் உயிரை விட்டுடுவேன் அப்படிங்கிறவங்களாம் அங்கே உண்டு. ஜீசஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறாரு. நேசிப்பது உண்மை என்றால் இயேசு சொல்கிற வார்த்தையை கவனிங்க, நீ என்னிலும், இப்போ புரிதா உனக்கு? நீ என்னோடு இருப்பது உண்மை என்றால் என் வார்த்தை உன்னில் வேலை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையை நீ நேசிப்பது உண்மை என்றால் அன்னைக்கு 10 மணிக்கு கூட்டம்னா 9 மணிக்கு உள்ள நிற்கணும். இதுதான் பாஸ்டருடைய கட்டளை. 8:30 உள்ள நிற்கணும், 8க்கே உள்ள நிற்கணும். சில தம்பிமாருங்க ஒரு வாரமாக தூங்கலை, ராத்திரிலாம் தூங்கலை, நைட்லாம் வால் போஸ்ட் ஓட்டிட்டு நிற்கிற உட்காந்துருக்கானோ வந்து பகல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஒரு வாரமாக குடும்பத்தை விட்டு நம்ம சகோதரிகள் அநேகர் இங்கே இருக்கிறாங்க. பாஸ்டமாவோட 10 நாளாக நம்முடைய சகோதரிகள் ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க பல இடங்களுக்கு. அப்போ எது லவ், எது உண்மை, எது உறவு, எது உடன்படிக்கை? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு, ஆமென் சொல்லுங்களேன், செய்யப்படும். அப்போதான் சரி. 2வது 8ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தை படிங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். இங்கே பாருங்க, மிகுந்த கனின்னு என்ன அர்த்தம்? நம்ம செய்கிற காரியத்தில் நம்முடைய பிதா மகிமைப்பட்டார்னா நம்ம விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கவே வேண்டாம், வானம் தானாய் திறக்கும். 2 கையும் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ யார் மகிமைப்படணும்? யார்? பிதா. நம்மளை பெற்றெடுத்த தகப்பனும் தாயும் நம்முடைய ஆக்டிவிட்டீஸில் மகிமைப்படணும். நம்முடைய சபை போதகர் நம்முடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து மகிமைப்படணும். சே, இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி நான் உங்களை பார்த்து மிரண்டணும். எனக்கு ஆனா சொல்லி கொடுத்த ஆசிரியர் உட்காந்துருக்கிறாங்க, கீழே உட்காந்துருக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்து சொல்கிற விஷயம், பல முறை மேடையை விட்டு கீழே இறங்குவேன், என் 2 கையும் பிடிச்சிக்குவாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்பாங்க. இதெல்லாம் அவர் என்னுடைய பிதா, என்னை பார்த்து அவர் மகிமைப்படுகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். பிதான்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா, அவர் காண்பித்த பிதாக்கள், தகப்பன், தாய், ஆசிரியர், போதகர், இவங்களை கொஞ்சம் பாரப்படுத்தினா கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. இதை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதான் சின்ன சின்ன டிப்ஸு. பெரிய பெரிய வேலையை செஞ்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஏமாந்துருவோம். நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த முகாமில் ஒவ்வொருவரும் நின்று உங்கள் பிதாவாகிய யெகோவா தேவன், உங்கள் பிதாவாகிய உங்கள் ஊழியக்காரனாகிய நான், உங்கள் பிதாவாகிய உங்களுடைய பாஸ்டர்மா, உங்கள் பிதாவாகிய இந்த ஆலயம்,
எதையெல்லாம் நீங்கள் முன்னிறுத்தீர்களோ அதெல்லாம் உங்களுடைய பிதா. அந்த பிதா மகிமைப்படும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் நின்று உங்களுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பியுங்கள். மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம். திரும்பி அமர்ந்து கொள்ள உட்காந்து ஜெபிச்சலாம், இல்லாட்டி பரவாயில்ல, அப்படியே உட்காருங்க. ஒரு ஜெபத்தை பண்ண போகிறேன். ஆண்டவரே, நான் மிகுந்த கனிகளை கொடுப்பேன், மிகுந்த கனிகளை கொடுப்பேன், மிகுந்த கனிகளை கொடுப்பேன், மிகுந்த கனிகளை கொடுப்பேன். இது சபையில் நான் பிதா மகிமைப்படும்படி என் ரோலை, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்களாய் மாற வேண்டும். என் ஆண்டவர் அப்படி செய்து முடிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.